வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்லாஷ் 2024 என்னென்ன மேட்செல்லாம் நடக்க போகுது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்லாஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற சனிக்கிழமை, அதாவது மே 4 பார்த்தீங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ஏன்னா இது ஃப்ரான்ஸில் நடக்குது, டைம் டியூரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் மே மாதம் 4 கரெக்டாக நம்ம காலையில் ஸ்மாக்டவுன் பார்ப்போமா, நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு பேக்லாஷை பார்ப்போம். இது அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 நைட்டு 9 மணிக்கு. அது நீங்கள் பார்க்கலன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ரீப்ளே போடுவாங்க, அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ மேட்ச் கார்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரசலிங் செல்ல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ பேக்லாஷ் 2024 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் மேட்சை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிற டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங்கை மெயின் ஈவென்ட் ஜே ஊசோக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. அச்சோ, ஜட்ஜ்மெண்ட் இப்போ பிரேக்கப் ஆகிருக்குது. இப்போ ஜே ஊசோ பீக்கில் இருக்கிறாரு. ஜே ஊசோ சாம்பியன்ஷிப்பை வெல்றதுக்கான ஒரு நல்ல தகுதியான நேரம். அது மட்டும் இல்லாமல் டேமியன் ப்ரீஸ்ட் இப்போ தான் சாம்பியனாக இருக்கார். அவரை ப்ரூஃப் இன்னும் பண்ணவே இல்லை. இந்த மேட்ச்ல யார் வெற்றி பெறுவா உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் தான் வெற்றி பெற போறாரு. டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு டைட்டில் டிஃபெண்டிங்கை கூட பார்த்தீங்கன்னா உருப்படியாக பண்ணல. ஏன்னா அவர் டைட்டில் டிஃபெண்டிங்கே பண்ணல. ஸோ அதனால இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் தான் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போறாரு. ஸோ இது ஜே ஊசோக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்குது. ஜாக்கப் ஃபேட்டு அவர் பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு ரிட்டர்ன் ஆக போறாருன்னு. அவர் ராண்டி ஆர்டன் மேட்சுக்கு வர போறாரா அல்லது ஜே ஊசோ மேட்சுக்கு வர போறாரா அப்படிங்கிறது தான் டு ஸ்டே. ஸோ அடுத்த மேட்ச் WWE விமென்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது பார்த்தீங்கன்னா பெய்லிக்கும் நயோமிக்கும் டிஃபினி ஸ்டேட்டஸுக்கும் நடக்கிற ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். டிஃபினி வந்து NXTல ஒரு நல்ல ரெஸ்லராக தான் இருந்தாங்க. இப்போ ஸ்மாக்டவுனில் அவங்கள ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நயோமி நீண்ட நாளுக்கு அப்புறமா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை இதுக்கு முன்னாடி 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருந்தாலும் நீண்ட நாளுக்கு அப்புறமா இப்போ மீண்டும் சாம்பியன்ஷிப்பாக மோதி இருக்கிறாங்க. ஆனால் பெய்லி அக்கா இப்போ தானே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 100% பெய்லி தான் வெற்றி பெற போகிறாங்க. ஒரு நல்ல மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேருக்குள்ளே ஃபியூடை கிளப்பி விட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் வேணால் டிஃபினி வந்து சாம்பியன் ஆகலாம், இப்போதைக்கு பட்னி தான். ஸோ 3வது மேட்சை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சாம்பியனாக இருக்கிற கபூக்கி வாரியர்ஸ் வெர்சஸ் பியாங்கா பெலர் அண்ட் ஜாக் கார்கில். ஜாக் கார்கிலை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு டிவிஷனுக்கோ உமன் டிவிஷனுக்கோ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிஃபெண்டுக்குன்னு கொண்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். WWEல பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டிவிஷனில் ஜாக் கார்கில் பெரிய பூச்சி கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் வந்து AEWல இப்படிலாம் வரக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் ஜாக் கார்கில் இப்போ தான் வந்துருக்காங்க. கொஞ்ச நாள் டாக் டீம் டிவிஷனில் போட்டு சாகடிப்போம், அதுக்கப்புறமா மெயின் டிவிஷனில் சாம்பியன்ஷிப் கொடுத்து சாகடிப்போம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆக்க போகிறாங்க. பியாங்கா பெலரை WWE எதில் தூக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பியாங்கா பெலருக்கு கொஞ்சம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. சரி, இப்போ டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பியாங்கா பெலர் அண்ட் ஜாக் கார்கில் வந்து பிராண்ட் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா WWEல கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற இது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பியாங்கா பெலர் NXTல எந்த விதமான சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறல, அப்போ எப்படி அவங்க கிராண்ட் ஸ்லாம்னு ஆக முடியும்? ஆக முடியாது, தப்பாக சொல்லிட்டேன். பியாங்கா பெலர் நீங்கள் NXTக்கு போய் முதல்ல NXT உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் போல இருக்குது. அடுத்த மேட்ச் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது மென் டிவிஷனில் மேட்ச்சு. ராண்டி ஆர்டன் மற்றும் KO டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து யார் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சோலோ சிக்காவா மற்றும் டாமா டாங்கா. இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்ததுக்கப்புறமா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு டாக் டீமாக விளையாடுற ஒரு மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டான விஷயமாக தான் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ RKO அந்த டீம் வந்து புதுசாக ஜாயின் ஆகிருக்குது. நம்ம எப்போவுமே ஹீல் டீமை நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஹீல் டீமை விட ஃபேஸ் டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் பண்ணுறோம். நம்ம ஹீல் டீம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினைப்போம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் விஷயத்தில் பாருங்கள், ஜட்ஜ்மெண்ட் போகும்போது ஹீல் டீம் தான் வெற்றி பெறும் நினைப்போம், ஆனால் கடைசியில் ஃபேஸ் டீம் வெற்றி பெற்றோம். ஸோ அந்த மாதிரி கூட இதில் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் டாமா டாங்காவுடைய இன்னொரு பிரதரான ஜாக்கா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற ஃப்ரான்ஸில் வரப்போகிறாரு. பிரெட் லைனை அடுத்த மெம்பர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவும் பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோடைய அடுத்த பிரதர் வருவார். ஸோ அதாவது பிரெட் லைனுடைய அடுத்த பிரதர் வந்துடுவார்
அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டன் வெற்றி பெறதை காட்டிலும் ஜாக்கப் ஃபேட்டு சோலோ சிக்காவை வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும். ஏன்னா சோலோ சிக்காவா கடைசியாக WWEல வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கத விஷயம். மாசா காட்டுறீங்க, போஸ்டரை விட்டுறீங்க, ஆனால் போஸ்டருக்குள்ளே இருக்கிறது பெட்டு படமாலாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜாக்கப் ஃபேட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா மாசா காட்டுறீங்க, ட்ரைபல் சீஃபாக காட்டுறீங்க, ஆனால் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, இவர் தோத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ரைக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. சோலோ சிக்காவை WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் பண்ணி காட்டணும் போல இருக்குது. அதே மாதிரி நம்ம அங்கிள் ஹவுடி அந்த கேரக்டர் வந்து நீண்ட நாட்களாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேக்லாஷில் வந்து வரும்னு சொல்லிட்டு என்னால் கன்ஃபிஷியலாக நான் சொல்ல முடியல. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்களாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி கேரக்டரை தொடர்ந்து வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மெயின் ஷோக்கு வரப்போகிறாரு, கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு, ரைட் ரேபிட் இந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது பேக்லாஷில் மேபி 100% சொல்லலை, மேபி வந்து அங்கிள் ஹவுடி ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கியூஆர்இ கூடலாம் ஒரு 1 மந்த் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பேப்பரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கேரக்டர் ரிட்டன் ஆக வைப்பாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெரிய கேரக்டர் ரிட்டன் ஆக போகிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாக்கப் ஃபேட்டு. ஸோ அதே மாதிரி அங்கிள் ஹவுடி கேரக்டர் மற்றும் அவர் கூட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் பேக்லாஷில் ரிட்டர்னாக நல்லா தான் இருக்கும். சரி ரிட்டர்ன் ஆக வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயின் ஈவெண்ட் டைம் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா மச்சினங்கிட்ட வித்துக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ட்ரீம் மேட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் AJ ஸ்டைலுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடக்கலை அப்படிங்கிறது ஹைலைட்டாக இருந்தாலும் இந்த மேட்சுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே என்ன கேட்டிங்கன்னா மேட்ச் மேலே ஹைப் இல்லை அப்படிங்கிறது தான். எஸ், ஸோ நம்ம சுண்ணாம்பு கூட பார்த்தீங்கன்னா வெத்தலைக்கு யூஸ் ஆகும். ஆனால் AJ ஸ்டைல் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஸ்டோரியில் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னே தெரில. மேட்ச் உண்மையிலேயே சொல்கிறேன் பக்காவாக இருக்கும். இந்த மேட்ச் பயங்கரமான ட்ரீம் மேட்ச். எல்லாருமே வியர்ந்து பார்க்கலாம். 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். ஏன்னா AJ ஸ்டைல் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேர் மேலே நம்பிக்கை இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டாலே கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுக்குன்னு. ஸோ கோடி ரோட்ஸ் ஒரு ஹிஸ்ட்ரி மிராக்கல். அவர் கூட சண்டை போட்டதுலேயே செத்ரோன்ஸ்க்கு அப்புறமா ஒரு டஃப்பான அப்படின்னா அது AJ ஸ்டைலு. செத்ரோன்ஸ் கூட மேட்ச் விளாடும்போது இப்படி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ரசிகர்களை மனம் கவர்ந்த வச்சாரோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்க போகுது. செத்ரோன்ஸ் வெர்சஸ் AJ ஸ்டைல் ஒரு கெரியர் வெர்சஸ் கெரியர் மேட்சாக இருக்க போகுது. ஆனால் இந்த மேட்ச்சில் என்ன தான் கெரியருக்கு வெர்சஸ் கெரியராக இருந்தாலும் பருப்பு அண்ணனையே போட்டாலும் பருப்பு முத்தின பருப்பு ஸ்டோரி லைன் ஹைப்பாக இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற போகிறது யார் கேட்டிங்கன்னா அந்த ஸ்டில் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக ஆக போகிறது நம்ம கோடி ரோட்ஸ் தான். AJ ஸ்டைல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கார், அதுக்குள்ளே தோக்க மாட்டார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ண போகிறாரு. இது பேக்லாஸுடைய என்னுடைய ப்ரிடிக்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், மறுக்கா சொல்கிறேன், இந்த வாரம் சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு பேக்லாஷ் நடக்க போது. ஒருவேளை வெதர் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா 9 மணி டு 9:30 அரை மணி நேரம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்குன்னு 9 மணி நேரம் 9 மணிக்கு பார்த்துட்டு இன்னும் டிவியில் போடலன்னு சொல்லிட்டு வெறுப்பாதீங்க. 9 மணிக்கு போடாட்டா 9:30 போடுவாங்க. சரிங்களா?